Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஒரிஜினலான ஹாஃப் இயர்லி கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான், சரியா? ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு. இப்போ நம்ம தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் இந்த கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஃபுல் போர்ஷனுக்கானது நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொஷின் ரெண்டு மீடியமுக்குமே சொல்லியிருக்கோம். தமிழ் மீடியமுக்கும் சொல்லியிருக்கோம், இங்கிலீஷ் மீடியமுக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் 6 2 மார்க்கு 6 3 மார்க்கு 5 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ண முடியும். புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 70க்கு 60 மார்க், குறைஞ்சபட்சம் 60 மார்க்கு, அதிகபட்சம் 65லேருந்து 68 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன், தவறாமல் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேயே பார்க்கலாமே, நாம் சொன்ன கொஷின்ஸ் எந்த அளவுக்கு இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இதில் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 16 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், இது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங் நம்ம சொன்னது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்புட் டேக் நம்ம சொன்னது. வாட் இஸ் அ வெப்சைட் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் சிஎஸ்எஸ். List out the various branching statements in JavaScript. What is the use of function. Differentiate save and save as option. இந்த கொஷின் நம்பர் 18 தவிர்த்து மற்ற எல்லா கொஷின்ஸுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். தமிழ் மீடியமுக்கும் அதே மாதிரி தான். 16 17 19 20 21 22 23 24 18வது கொஷின் தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம 6 × 2 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே போல் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 25 கன்வெர்ட் 150 to the base 10 into binary, then convert the binary number to octal. Differentiate from prom and EPROM. How do you insert rows and columns. Differentiate copy and move. From brief the basic type of JavaScript types in data types in JavaScript. அப்புறம் இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்போ 6 கொஷின் கரெக்டாக நம்ம வந்திருக்குது நம்ம சொன்னது. அதே போல் தான் தமிழ் மீடியமுக்கும் கொஸ்டின் நம்பர் 25 26 27 28 31 33 இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸப்ட் 29 30 32. அப்போ 6 கொஸ்டின் வந்திருக்குது. இப்போ 6 × 3 18 மார்க் இந்த செக்ஷன்லேயும் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் பார்ப்போம். 5 மார்க் கொஸ்டினில் 34ல் ஏ எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் வித் அ நீட் டயக்ராம் நம்ம சொன்ன கொஸ்டின். ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவாக விளக்கப்படத்துடன் விளக்குக. 35ல் ஏயும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான், பியும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். டைப்ஸ் ஆஃப் ரோமோ, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ரோமின் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. ஒரு கோப்பு அல்லது கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. 36ல் ஏ பி ரெண்டுமே சொன்னதான். ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அ வேர்ட் வித் அனதர் வேர்ட். அதே போல் ஸ்டெப்ஸ் டு ஜென்ரேட் த ஃபாலோயிங் சீரீஸ். 36ல் ஆனாவும் ஆவண்ணாவும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு சொல்லை தேடி மற்றொரு சொல்லாக மாற்றும் வழிகளை பற்றி எழுதுக. இந்த எண் வரிசையை உருவாக்கும் வழிமுறையை விளக்குக. 37ல் பி டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வித் சூட்டபிள் HTML கோட், தகுந்த HTML நிரலுடன் பட்டியலின் வகைகளை பற்றி விளக்குக. 38ல் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்னதான். ஜாவாஸ்கிரிப்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அப்புறம் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள். ஜாவாஸ்கிரிப்ட் கணித செயற்குறி பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விரிவாக எழுதுக. ஃபார் மடக்கை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 5 மார்க் கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஸோ இதே போல் தான் உங்களுக்கும் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க எக்ஸாம். தேங்க்யூ.